கலெக்டர் ஹவுஸ் பக்கம் கோரம்பலம் தான் எனக்கு. என் பேர் மாரியம்மா. நானும் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த கால் போனோம். நானும் அப்போ எனக்கு 1500 தான் வருது. என் மாப்பிள்ளைக்கு வேறு உடல்நாள் சரியில்லை. அதனால எனக்கு இப்போ இந்த 100 ரூபாய் எனக்கு காண மாட்டேங்குது. போய் கலெக்டர் ஹவுஸில் கேட்டதுக்கு 10 மாதம் ரூபாய் வராதுமா, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த 10 மாதம் ரூபாயும் திருப்பி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து கணக்கு எடுக்க வந்தாங்க ஊனமுத்தவர், அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்களும் அப்படி சொல்லிட்டேன். நம்ம இந்த 1500 ரூபாய் இழந்துட்டு 10 மாதத்துக்கு வரலன்னு நான் அவரை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும், சாப்பாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க அப்படி சொல்றாங்க, எனக்கும் தெரியாது. 10 மாதம் வராதுமா ரூபா அப்படின்னு. அதுதான் இப்போ நான் எனக்கு அதுதான் இங்கே வந்திருக்கேன். 1500 தான் கொடுக்காங்க. ஆமா, இப்போ 1500 வந்துட்டு இருக்கு. எனக்கு காணாது. என் கூட சேர்ந்தவங்களுக்கெல்லாம் 80%க்கு 2000 ரூபா வருது. உங்களுக்கு ஏன் இப்படி வருதுன்னு கேட்டாங்க. அவங்க இப்படி நான் போய் கலெக்டர் ஹவுஸில் கேட்டதுக்கு இப்படி சொல்றாங்க. இந்த எடுக்க வந்தவங்களும் இப்படி கணக்கு எடுக்க வந்தவங்களும் இப்படி சொல்றாங்கன்னு. 10 மாசம் வராது. அந்த நின்று பிறகு அந்த 2000 ரூபா வந்தாலும் இந்த ரூபா நின்ன ரூபா வராதுன்னாங்க. இதே இந்த 1500 ரூபா நம்ம விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? வருமானம் இல்லாம அந்த நம்ம 15 ஆச்சுன்னா வராது அப்படின்னாங்க. 15 ஆச்சுன்னா 10 மாசத்துக்கு வராது அப்படின்னா. நானும் கொஞ்சம் ஒரு 18 வயசுல இருந்து சின்ன பிள்ளையில எனக்கு இந்த மூளை காய்ச்சல். சரி. வீட்டுக்காரர் மனநலம் சரியில்லாம இருக்காரு. சரி வா.